எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம் என்று யாருடைய வாயிலிருந்து 100 தடவை அல்லாஹ்வை புகழ்வாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய ஏட்டில் அல்லாஹ் 100 நன்மைகளை எழுதுகிறான், 100 தீமைகளை அல்லாஹ் அளிக்கிறான். அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போல இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், யார் இந்த திக்ரை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம், நான் இறைவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 100 முறை நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களிலே யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே அது எப்படி முடியும் என்று சஹாபா கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ அவர் 1000 நன்மைகளை சம்பாதித்து விட்டார். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட அமல், எப்படிப்பட்ட திக்ரு நம்முடைய வாழ்க்கையிலே 15 வருடம் 20 வருடம் குர்ஆன் வசனங்களை பேசுகிறோம், எத்தனையோ தாவாக்களை ஏற்படுத்துகிறோம், எத்தனையோ வருடங்களை மூழ்கி இருக்கிறோம். என்னுடைய வாழ்நாளில் இந்த ஒரு அமலை ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அலீம் என்ற அமலை என் மரணம் வரை நான் தொடர்வேன் என்ற உள்ளத்திலே உறுதி எடுத்தவர்கள் எத்தனை பேர்? நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர் என்பது ஏதோ இன்றைக்கு சொல்லப்பட்ட புது செய்தி அல்ல. இதே ஜும்மா மேடைகளிலே எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ அறிஞர்கள் உங்களிடத்தில் இதை சொல்லியிருப்பார்கள். ஆனால் சொல்லப்பட்ட நேரத்திலே இன்றைக்கு இருந்தாவது ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வாசகத்தை என்ற திக்ரை 100 முறை சொல்வேன் என்று சொன்னவர்கள் சொல்வதற்கென்று ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நேரம் எடுத்து அதற்கென்று பள்ளிவாசலில் அமர்ந்து குறிப்பிட்ட நேரத்தில் 1 மணி நேரம் பள்ளிவாசலில் அமர்ந்துதான் இந்த திக்ரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, நடக்கிற இடங்களிலே, போகிற இடங்களிலே, வீட்டிலே இருக்கிற இடங்களிலே வாயிலே ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் நீங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி பாருங்கள். உங்கள் பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். பாவங்களை பற்றி நினைக்கிற நாம் பாவம்